அரபி கற்றுக்கொள்ளலாம் வாங்க. அ என்றால் வா என்று அர்த்தம். தாள் என்றால் வா. உதாரணமாக, நாளைக்கு அலுவலகத்திற்கு வாங்க. அ மஹ்தப் புக்ரா. இப்தா என்றால் திற என்று அர்த்தம். உதாரணமாக அதா இப்தா. அப்படினா அதை திறந்துவிடு. சக்கர் பாப் என்றால் கதவை மூடு. அதாவது சக்கர் என்றால் மூடு. பாப் என்றால் கதவு. சக்கர் பாப் என்றால் கதவை மூடு. தாலிம் என்றால் கற்றுக்கொள். அதாவது தாலிம் சோயா அரபி. அப்படி என்றால் அரபி மொழியை கொஞ்சம் கற்றுக்கொள். தாலிம் என்றால் கற்றுக்கொள். சோயா என்றால் கொஞ்சம். எம்சிக் என்றால் பிடி. எம்சி என்றால் நட. அதாவது நடப்பது. எம்சி சூரா. எம்சி சூரா என்றால் வேகமாக நட. எம்சி என்றால் நட, சூரா என்றால் வேகமாக. மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.